ஏய் மின்ட்டு, நீ எங்க போன? நான் உன்னைய பார்க்கறதுக்காக எவ்வளவு நேரம் தான் காத்திருக்கிறது? நான் எங்கேயும் போல. உனக்கு பிடிக்குமேன்னு கொஞ்சம் பாவக்காய் பொரியல் செஞ்சுட்டு வரலான்னு நினைச்சேன். அதான் டைம் ஆயிடுச்சு. சரி, இன்னைக்கு நம்ம என்ன விளையாடலாமா? ஜாலியா? உனக்கு இன்னைக்கு ஜாலியா விளையாட பிடிச்சிருக்கா? சிண்டு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் அதை முடிச்சிட்டு உன் கூட வந்து விளையாட வரேன். ஏய் மின்ட்டு, நீ என்ன இங்க உட்கார்ந்து இருக்க? உன் நண்பன் சிண்டுவை பார்க்கலையா? நீ நண்பன் நண்பன் சொல்றியே, அந்த சிண்டு அவன் ரொம்ப மோசமானவன். என் நண்பனை பத்தி நீ தப்பா பேசாத. நான் உண்மையா தான் சொல்றேன். அவன் உனக்கு விரோதமா நிறைய பேசிக்கிட்டு இருக்கான். நீ அவனை ஏமாத்துறியா? ஏமாத்தி அவன்கிட்ட இருந்து சாப்பாடை வாங்கி சாப்பிடுறியா? அப்புறம் அவன் இன்னொரு காட்டுக்குள்ள சொல்லிக்கிட்டு தெரியறான். என்னன்னா, நீ அவனோட ஜாமான்லாம் திருடிக்கிட்டியா? காக்காவோட சதி திட்டத்தை புரிஞ்சிடாத மின்ட்டு சிண்டு மேல கோவப்பட்டுச்சு. அது அதுக்கப்புறம் அதை பார்க்கவே இல்லை. இந்த சிண்டு இப்படிலாம் பண்ணிருச்சா? இனிமேட்டு நான் அதை பார்க்கவே மாட்டேன். அதை நான் நண்பனும் சொல்ல மாட்டேன். அது கூட இனிமேட்டு நான் மின்ட்டு சிண்டு மேல பயங்கர கோவமா இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் சிண்டு மின்ட்டுவை தேடி அலைஞ்சிச்சு. ஓ என் நண்பா, நீ எங்க இருக்க? உன்னை நான் பார்க்காம எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. எத்தனை மாசம் ஆயிடுச்சு. நீ ஏன் இப்படி பண்ற? டெய்லி என்னைய பார்க்க வருவ, என் கூட விளையாடுவ. நீ இல்லாம என்னால இருக்க முடியல. சீக்கிரமா வா என் மின்ட்டு, என் மின்ட்டு. சிண்டு மின்ட்டுவை பார்க்காதனால ஒரே அழுக. அது வீட்டுல இருந்து சாப்பிட கூட இல்லை. அது யோசிச்சுட்டே இருந்தப்ப ஏன் இப்படி இந்த மின்ட்டு பண்ணுச்சுன்னு யோசிக்கிற நேரத்துல அதுக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. மின்ட்டு சிண்டுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணியிருந்துச்சு. அதை யூஸ் பண்ணி தனது நண்பனை வர வைக்கலான்னு சிண்டு ஒரு பிளான் பண்ணுச்சு. மின்ட்டு நமக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுச்சுல, நீ என்னைக்காவது உனக்கு என்னைய பார்க்கணும்னு தோணுச்சுன்னா மகுடிய வாசிக்கின்னு நம்ம வாசிச்சு பார்க்கலாம். சிண்டு வாசிக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே மின்ட்டு வந்துருச்சு. ஏய் சிண்டு, எதுக்கு என்னைய கூப்பிட்ட? நான் இந்த மகுடி வாசிச்சா வந்துருவேன்னு உனக்கு தெரியாதா? எதுக்கு என்னைய கூப்பிட்ட? மின்ட்டு என் நண்பா, உன்னை காணாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஏன் இங்க வரல? நான் உன் கூட பேச மாட்டேன். நீ என்னை குறிச்சு தப்பு தப்பா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி வச்சிருக்கிற. நான் யார்கிட்டையும் உன்னைய பத்தி சொல்லல. இப்பெல்லாம் சொல்லாத, நான் அழுதுருவேன். காக்கா சொன்னது பொய்ன்னு அப்பதான் புரிஞ்சிச்சு மின்ட்டுவுக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா குட்டீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க.